பள்ளப்பட்டியில ஜிஹெச் கட்டுறதுக்கு வாப்பு ஆஜியார் தான் இடம் கொடுத்தாரு. 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்டி அவருடைய பெயரை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டாங்க. அவர் பெயரை சொல்லி ஒரு போர்டு வைப்பாங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதுவும் செய்யவில்லை. இது டிஎம்கே செஞ்ச பெரிய துரோகம் நமக்கு. பள்ளப்பட்டி ஜிஹெச் ஹாஸ்பிடல்ல நாய் கடிச்சாலும் இல்ல பாம்பு கொத்தனாலோ ஒரு மருந்து கூட இல்ல. இதெல்லாம் ஒரு ஆட்சியா? 24 மணி நேரமும் டாக்டர் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் அந்த வசதி வரல. பாம்பு கடிக்கும் மருந்து கூட இல்லாம ஒரு பையன் இறந்து கூட போயிட்டான். டிஎம்கே கோட்டு போட்டு இன்னும் கஷ்டப்பட தான் வைக்க போவாங்க. பட்டியல டிஎம்கே ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் கட்டி தருவோம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா இத்தனை நாள் ஆகிட்டு இன்னும் ஒரு மைதானமும் கட்டப்படல. இப்படி எத்தனை வாக்குறுதிகள் கொள்ள? பள்ளப்பட்டியில டிஎம்கே அலட்சியத்துல சாக்கடையை கூட ஒழுங்கா மூடி போட்டு மூடாதனால ஒரு பையன் உயிரே போயிடுச்சு. இந்த வீடியோவை பாருங்க. பக்கத்திலே ஸ்கூல் இருக்கிறது. இதையெல்லாம் கிளீன் பண்ணணும் என்று உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலையா? கமிஷன் மட்டும் தான் எதிர்பார்த்திருக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அதிகாரம்? இன்னும் டிஎம்கே நம்பி பள்ளப்பட்டி மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டிருக்காங்க. பள்ளப்பட்டி பாலத்தை சுத்தம் பண்ணாம எவ்வளவு அசுத்தமா இருக்கு, எவ்வளவு கேவலமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் பள்ளப்பட்டி மக்களை பார்த்தா இளிச்சவாய மாதிரி இருக்குதா? பள்ளப்பட்டி சேர்மன் பாலத்தை சுத்தம் செய்வேன்னு சொல்லி எங்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார். பஸ்ஸிலையும் கார்லும் செல்பவர்கள் ஏன் இவ்வளவு துர்நாற்றம்னு கேட்கிறார்கள் இந்த திமுக. எத்தனை கவுன்சிலர் இருக்கீங்க, சேர்மன் இருக்காங்க. மேல இடத்துல சொல்லி பண்டு வாங்கி சுத்தம் பண்ணணும்னு உங்களுக்கு எல்லாம் தோணவே இல்லையா? எவ்வளவு துர்நாற்றம் தெரியுமா? பள்ளப்பட்டியில விடிய காலையில 4 மணிக்கு தண்ணீர் விடுறாங்க. வயதானவர்கள் எந்திரிச்சு தண்ணீர் பிடிக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த விஷயத்தை சேர்மன் சொல்லியுமே சேர்மன் இன்னும் வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. ஓட்டு கேட்க மட்டும் தேடி வரீங்க டிஎம்கே. வெளியூர்லயும் வெளிநாட்டுல இருந்துகிட்டு டிஎம்கே ஓட் போட சொல்றவங்களுக்கு சிட்ட ஒண்ணு மட்டும் சொல்றோம். உள்ளூர்ல இருக்க எங்களுக்கு தான் அதோட வலியும் கஷ்டமும் நாத்தமும் தெரியும். நம்ம ஊரு கோசா ஸ்கூல் காலேஜ்ல எக்ஸ்ட்ரா ஒரு டிகிரி வரைக்கும் 40 லட்சம் ரூபாய் டிஎம்கே கேட்டிருக்காங்க. இதனால நம்ம ஊர் பொண்ணுங்க வெளியே போய் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்க ஏரியா கவுன்சிலர் நான் எலெக்ஷன் அப்ப பார்த்தது. எங்க ஏரியால சாக்கடை எதுவுமே சரியில்லை. ஆனாலும் எங்க ஏரியா கவுன்சிலர் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்காரு பள்ளப்பட்டியில. பள்ளப்பட்டியில ரேஷன் ஊழியர்கள் மக்களை ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாங்க. டிஎம்கே கவுன்சிலரோ இல்ல சேர்மனோ பள்ளப்பட்டியில தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க. வாக்குறுதியில குப்பை காட்ட வேற இடத்துக்கு மாத்திரையும் சொன்னாங்க. ஆனா இன்னமும் அதை செய்யல. அதனால பக்கத்துல இருக்க பெண்கள் ஸ்கூலுக்கு நிறைய பாதிப்பு வருது. சுத்தி இருக்க மக்களுக்கு நிறைய பாதிப்பு வருது. இந்த அளவு மக்கள் கஷ்டப்படுறது இந்த எலெக்ஷனோட முடியணும். பள்ளப்பட்டி மக்கள் யாருமே டிஎம்கே ஓட் போடக்கூடாது. அப்ப யாருக்கு தான் ஓட்டு போடுறது? தமிழ்நாட்டுல மக்கள் சந்திக்கிற கஷ்டங்களை எல்லாம் பார்த்துட்டு பெரிய வாழ்க்கையை விட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு விஜய் முன் வருது. நல்ல விஷயம். அப்ப யாரை தேர்ந்தெடுப்பது? நாட்டு நலனுக்காக விசில் சின்னத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். விஜய் வந்தால் நன்றாக செய்வார். மேலும் அவர்கள் கண்டிப்பாக டிவிகே விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க. அந்த விஜய் பிஜேபி ஆச்சே, அப்படிதானே? இந்த டிஎம்கே காரவங்க அவர்களை யார் எதிர்த்தாலும் பிஜேபின்னு தான் கூறுவார்கள். ஆனா உண்மை பாஜகவுடன் கூட்டணியில இருப்பது திமுகவும். விஜயகாந்த் கமல்ஹாசன் கூட பிஜேபின்னு தான் சொன்னாங்க. இப்போ விஜய்க்கும் அதே தான் சொல்றாங்க. அதனால நம்ம ஏமாறக்கூடாது இந்த தடவை. பொடிக்கடையில இருந்து உருசு கடை வரைக்கும் டிஎம்கே 4 ஆண்டுகள்ல லஞ்சமும் ஊழலும் தான் பண்ணிருக்காங்க. விஜய் அவ்வளவு பெரிய உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. அவர் கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்வார். அவர் கண்டிப்பா பள்ளப்பட்டி மக்களுக்கு நல்லது செய்வார். நமது வாக்குரிமையை சரியாக பயன்படுத்துவோம். பள்ளப்பட்டி மக்களே, டிவிக்கே சக்தி வாய்ந்ததாக மாற்றுவோம். டிவிகே விசில் சின்னத்துக்கு வாக்களியுங்கள்.